இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் கோலா உருண்டை. இந்த கோலா உருண்டை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அம்மா மெஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே ரொம்பவே ஃபேமஸ். எப்போ சாப்பிட்டாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்னைக்கு நான் அதே ரெசிபியை சூப்பராக செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ முழுசாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா zacs.kitchen.இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி எப்பவுமே நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இங்கே நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்துக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3-4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 பெரிய பல்லு பூண்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம். அடுத்து இது வந்து பொரிகடலை பவுடர், அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, பொரிகடலைன்னு சொல்லுவாங்க. அதை வறுக்கலாம் தேவையில்ல, ஜஸ்ட் மிக்சியில் இந்த மாதிரி பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, அப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு, இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம தனியாக ஒரு இது மாதிரி ரெடி பண்ண போகிறோம், மிக்சர் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதில் பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரொம்ப சேர்த்துடாதீங்க, அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி கரம் மசாலா வாடை வர ஆரம்பிச்சிடும். சோம்பு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம வதக்கிடலாம். அது வந்து ரொம்ப பச்சை வாடை போய் நல்லா அந்த ஃப்ரேக்னன்ஸ் வெளியில் வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ அதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிடாமல் இதை வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காயும் இதில் வந்து தண்ணி விட்டுறக்கூடாது. அதனால் இதில் வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா தேங்காயோட ஃப்ரேக்னன்ஸ் மட்டும் இருக்கும், அதோடைய தண்ணி தன்மை வந்து போயிடும். இதையும் வறுத்தாச்சு. இதை நம்ம வந்து ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் அதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுறதுக்கு வச்சிடுறேன். ஏன்னா அதை நம்ம சூடோடு அடிக்கும்போது ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, தண்ணி விட்டு இதாகிடும். அதனால் நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் அடிக்கணும். இப்போ வந்து பேனில் திரும்ப கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இல்லை நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட மிளகாய் தூள் இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் ரொம்ப சூடாகாமல் இருக்கும் போதே இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே லைட்டாக நம்ம வந்து இதை வறுத்துடலாம். அப்போ இதோடைய பச்சை வாடை வந்து போயிடும். அப்போது நம்மளுக்கு அந்த மட்டன் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ நான் ஏற்கனவே மட்டன் கொத்துக்கறியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். மட்டன் கொத்துக்கறி எப்பயுமே ஒரு ஃபில்டரில் வச்சு நம்ம கழுவி எடுத்துக்கிட்டோன்னா நிறைய கறி வந்து வேஸ்ட் ஆகாது. இது வந்து இன்னைக்கு ஒரு டிப்பு. இந்த மாதிரி நல்லா கழுவின மட்டன் கொத்துக்கறியை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி இதில் சுத்தமாக ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி இல்லாமல் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு அது பால்ஸ் மாதிரி பிடிக்க வராது. இப்போ இதில் நம்ம சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதில் வந்து தண்ணி அதுவாகவே விட ஆரம்பிச்சிருச்சு, மட்டனே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மறந்து போய் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து அதில் தண்ணி விடும்போது ரொம்ப மட்டன் வெந்துடும், நல்லாவே இல்லாமல் போயிடும், பால்ஸ் பிடிக்க வராது, கோலா உருண்டை பிடிக்க வராது. இப்போ இந்த தண்ணியிலே வேகட்டும். இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். மட்டன் வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு மிக்சர்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கோர்ஸான பவுடராக அரைச்சிக்கிறணும். இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சுத்தமாக ஊற்றக்கூடாது, ரொம்பவும் மையாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரன்னு அரைச்சிக்கணும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து இப்போ நம்மளுடைய மட்டன் கீமா பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா அதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு இந்த கோலா உருண்டை பிடிக்க வரும். இல்லாட்டினா எண்ணெயில் போடும்போது இந்த கோலா உருண்டை அப்படியே பிரிஞ்சு போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா எடுத்தாச்சு.
இப்போ அடுத்து இதையும் நம்ம ஆற வச்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதையும் நம்ம வந்து போய் நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இது வந்து ஒரேடியாக ரொம்ப சுத்தாமல் பல்ஸ் பண்ணி நம்ம வந்து அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுவுமே ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அந்த ஃபுல் சங்க்ஸும் தெரியக்கூடாது. குறைன்னு இருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, கரம் மசாலாலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்துடலாம். அதோட சேர்த்துட்டு நல்லா கொத்தமல்லி தலையை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு சில பேர் வெங்காயம் சேர்ப்பாங்க. வேணுன்றவங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. இப்போ இதில் நான் வந்து பொட்டுக்கடலை பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு இதுவே ரொம்ப கரெக்டாக இருந்தது. இப்போ இது நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம பிசையணும். இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது இந்த மட்டனில் இருக்க தண்ணியே வெளியில் வந்து கரெக்டான ஒரு பைண்டிங் வந்துடும். இப்போ பாருங்கள், லைட்டாக நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். இது சூப்பராக உருண்டை பிடிக்க வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பொட்டுக்கடலையோ எதுவுமே தேவையில்லை. ஸோ 1/2 கிலோ மட்டனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை பவுடர் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே நல்லா பால்ஸாக நல்ல இறுக்கமான பாலாக பிடிக்கணும். அதாவது நம்ம சும்மா மேலாக்கில் வந்து அமுக்கி லட்டு பிடிக்கக்கூடாது, லட்டு மாதிரி பிடிக்கக்கூடாது. நல்லா இதை வந்து அமுக்கி நல்லா இதை வந்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெயில் போடும்போது இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா இப்படி ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷ் கிடச்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே டக்குன்னு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடலாமா? இது வந்து மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். கோலா உருண்டை யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போது எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் சூப்பராக நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து எண்ணெயில் நம்ம இதை போட்டுடலாம். நம்ம இது ஏற்கனவே எல்லாமே நல்லா குக்கானது தான். ஸோ அதனால் ரொம்ப போட்டு இதை குக் பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. நல்லா மேலாப்பில் வந்து மொறுன்னு கிறிஸ்பியாக வந்தால் போதும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த எல்லா பால்ஸையுமே அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இது மெயின் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை வந்து திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இப்படி இந்த எண்ணெயை வந்து அந்த கோலா உருண்டைக்கு மேலே அப்படி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா கோலா உருண்டை வந்து உடையாமல் உங்களுக்கு திரும்பும், இல்லாட்டினா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் இது வந்து 2வது டிப் இந்த வீடியோவில். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக அப்படியே மொறுன்னு நல்லா திரும்புது இல்லைங்களா? ஐயோ பார்க்குறதுக்கே செம்ம டெம்டிங்காக இருக்குது. எனக்கு திரும்பவும் செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொறுன்னு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடுறேன். நான் பிளேட்டில் எடுத்துகிட்டு இதை வந்து அழகாக பிளேட்டிங் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் அப்படியே வெறும் வாயில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை எந்த ஒரு ஃபுட்டோடையும் அப்படியே ஒரு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.